Good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த நம்பர் சிஸ்டமோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டம் கண்டினியூஷன் போறதுக்கு முன்னாடி எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்திருந்தோம். ஸோ எல்லாரும் கேட்ட கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு டூ தி சர்வீஸ் டு யூ. அப்புறம் இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு சிலருக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒருத்தர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா பேசிக் டிஃப்ரென்ஸ், அதாவது நெகட்டிவ் மார்க்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நெகட்டிவ் மார்க்கிங்னா என்ன அப்படின்னா எப்பயும் நமக்கு யூஷுவல் எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ 50 கொஷின்ஸ் இருக்குது, அதில் நம்ம 30 கொஷின்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோம், 20 கொஷின்ஸ் ராங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இது யூஷுவல் மார்க்கிங் சிஸ்டம் வித்தவுட் நெகட்டிவ் மார்க். ஓகேவா? இதில் நமக்கு மார்க்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இந்த 20 ராங்கை பற்றி நம்ம மைண்ட் பண்ணவே மாட்டோம். நம்மளுடைய கரெக்டான கொஷினுக்கான மார்க்ஸ் மட்டும் தான் மைண்ட் பண்ணுவோம். இன்கேஸ் எனக்கு 1 மார்க் ஃபார் ஈச் கொஷின் அப்படின்னா டோட்டல் என்னுடைய மார்க்ஸ் என்னவா இருக்கும்? 30 கொஷின் கரெக்டாக எழுதியிருக்கேன், அப்போ டோட்டல் மார்க்ஸ் எனக்கு 30 மார்க்ஸாக இருக்கும். சரியா? இது நார்மல் சிஸ்டம், நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாமல். இன்கேஸ் எனக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னா இந்த 20 கொஷின் நான் ராங்காக பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கொஷினுடைய மார்க்ஸை நான் இந்த டோட்டல் இந்த 30 மார்க்ஸ்லேருந்து நான் மைனஸ் பண்ணுவேன். ஓகேவா? இன்கேஸ் எனக்கு இங்கே 30 கொஷின் கரெக்டு, ஈச் கரெக்ட் கொஷினுக்கு 1 மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே எனக்கு 20 கொஷின் ராங்கு, ஈச் ராங் கொஷினுக்கு எனக்கு 0.5 மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ 0.5 மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு நான் எடுத்த மார்க்ஸ் 30 மட்டும் கிடையாது, மைனஸ் இந்த 20 இன்ட்டு 0.5, 30 மைனஸ் 20 இன்ட்டு 0.5 பண்ணணும். சரியா? ஸோ 20 இன்ட்டு 0.5 எனக்கு 10 வரும், 30 மைனஸ் 10 20 மார்க்ஸ் வரும். மேம் இங்கே 30 அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் அப்படின்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ எனக்கு இங்கே 20 மைனஸ் 0.5 10 மார்க்ஸ். ஸோ நான் எடுத்த இந்த 30 மார்க்ஸ்லேருந்து நான் இந்த தப்பாக போட்டேன் இல்லையா, அதுக்கு எனக்கு மைனஸ் 10 மார்க்ஸ் போக மிச்சம் எனக்கு வரக்கூடியது இந்த 20 மார்க்ஸ் மட்டும்தான். இங்கே நம்ம ராங்காக ஆன்சர் தெரியலனாலும் நம்மளா ஆப்ஷனலாவோ இல்லை நம்ம கெஸ்ஸிங்லேயோ நம்ம போட முடியாது யூபிஎஸ்சி இந்த சிசாட்டை பொறுத்த வரைக்கும். இதுதான் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம்ஸ். நமக்கு ஸ்கூலிங்ஸில் அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்காது. 10th 11th 12th படிக்கிறப்போ இல்லை நீங்கள் ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி கேட்டு கேட்டு சிசாட்டு இதெல்லாம் எழுதுறீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கும். அங்கே நம்ம ஷியூராக ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் தான் போட முடியும், நம்ம பாட்டுக்கு தெரியலனாலும் கெஸ்ஸிங்கில் போட முடியாது. நமக்கு டிஎன்பிஎஸ்சியிலும் நம்மளுடைய நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது. சரியா? ஸோ எல்லா கொஷின்ஸையும் நம்மளால அப்படியே அட்டன் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்க கொஷின்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த ராங் கொஷின் சொல்கிறோம்ல, தெரியாத கொஷினுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வரணும். சரியா? ஸோ இதை ஒரு ஸ்டூடெண்ட் பேசிக் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்னா என்ன அப்படின்னு யாராவது சொல்லுங்க அப்படின்ட்டு. மேபி அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயராக இருக்கலாம், இல்லை 10th 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெகட்டிவ் மார்க்கிங்னா என்னன்னு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு சிசாட்டுக்கு ஏதாவது சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 3 ஆத்தர்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நம்ம கிளாஸஸ் பாருங்க, இந்த 3 புக்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இந்த புக்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கொஷின் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதையும் நம்ம கிளாஸஸில் கவர் பண்ணலாம். ஸோ இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சிசாட் பிளேலிஸ்ட்டுக்கும் இப்போ இருக்க சிசாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம முன்னாடி போட்ட சிசாட் பிளேலிஸ்ட்டில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி லாஸ்ட் 10 years மட்டும் போட்டோம். இப்போ நம்ம என்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக பேசிக் கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்கு சிம்பிள் சம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிவைக்யூஸில் கேட்ட மாதிரியான மாடர்ன் டெக்னிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி தரப்போம். இது ஒன்லி பிவைக்யூஸ் பேஸ் பண்ணி மட்டும் இருக்காது, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் இந்த சிசாட் சீரியஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அடுத்து இன்னொரு டவுட் செகண்ட் வீடியோவில் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா AX-1 அப்படின்னு ஒரு ஃபார்மேட் சொல்லியிருந்தோம். ஸோ போன கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்கேஸ் யாராவது புது வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 கிளாஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூட்டிக்காக வந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போ நான் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கேன்ல, இதுக்கு அப்புறத்துலேருந்து கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ax மைனஸ் ஒன் டு த பவர் n பை n அப்படின்னு ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரிமைண்டர் கேட்டிருக்காங்கன்னா நம்ம ரிமைண்டர் என்ன சொன்னோம் மைனஸ் ஒன் இஃப் n இஸ் ஆட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு மைனஸ் ஒன் அப்படின்னா அதை நம்ம டிவைசரோட ஆட் பண்ணணும் தான் ஃபைனல்ல நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்றப்போ. சரியா? ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த டவுட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ எல்லாரும் கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. இன் பிட்வீன் டயர்ட் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன். என்ன மோட்டிவேஷன்னா பெரிய மோட்டிவேஷன்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு காலையில ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ்க்கு வரப்போ வண்டி பார்க்கிங்ல ஓகேவா நார்மலா வாட்ச்மேனும் இன்னொருத்தரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? ஒரு சின்ன பையன் மேபி நார்த்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஜஸ்ட் கெஸ் தான். அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா காலையிலயும் வேலை பார்க்குறீங்க, நைட் ஷிஃப்ட்டும் வேலை பார்க்குறீங்க, எப்பதான் தூங்குவீங்க அப்படின்ற மாதிரி அந்த வாட்ச்மேன் அந்த பையன்கிட்ட கேட்டாரு. அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா ஊர்ல இருந்து நான் இங்க வந்தது வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு தான், தூங்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் அவர் வந்து 2 hours தான் தூங்குறாரா, நம்ம அவ்வளோ நம்ம உழைக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அவர் சொன்ன அந்த வேர்டு அதுதான் முக்கியம். நான் அங்கிருந்து இங்க வந்தது வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு தான், தூங்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த பையன் டக்குன்னு சொன்னானா இல்ல எப்படி சொன்னா இல்ல அது மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் அதை கேட்டதும் டெஃபினட்டா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிளாஸஸ் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கோம், அலையிறது. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் வந்து இதுவே கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். கன்சிஸ்டண்டா டெய்லி எந்திரிக்கிறோம், படிக்கிறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், படிக்கிறோம், தூங்குறோம். பட் ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் தெரியலையே அப்படின்ற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த வேர்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றதுக்காக இங்க வந்தோம், சர்வீஸ் பண்றதுக்காக, எந்த மாதிரி சர்வீஸ்க்காக வந்தோம், எதை பேஸா வச்சு நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு வந்தோம் அப்படின்றத மட்டும் லைட்டா திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவே உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் சேர்க்கும். சரியா? ஸோ இது உங்களுக்கான மோட்டிவேஷன் மட்டும் இல்ல, உங்களுடைய ஸ்டோரிஸ் கேட்டு மற்றவங்களும் மோட்டிவேட் ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம ஃபைனலா எல்லாமே முடிச்சுட்டு நம்ம யூபிஎஸ்சி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் மோட்டிவேஷன் கொடுக்கணும் இல்லை. நீங்க இந்த ஜேர்னிலேயே எதை பேஸா வச்சு நம்ம ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கலாம், எதை பேஸா வச்சு நீங்க இந்த யூபிஎஸ்சிக்குள்ள கிளியர் பண்றதுக்கு வந்தீங்க, எதனால நீங்க இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதனால இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல. ஸோ அந்த இன்சிடென்ட்டை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். பிளஸ் நீங்க அதை யோசிக்கிறப்போ உங்களுடைய ஜேர்னிக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் சிஸ்டம்குள்ள போயிடலாம். நம்பர் சிஸ்டம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்பர்ஸ்ல டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கும், நம்பர் சிஸ்டம்லயும் கிளாசிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அது பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டர் தியரம் பார்த்துருக்கலாம். ஸோ ஆர்டரா இப்போ நான் சொல்றேனான்னு எனக்கு தெரியல, பட் ரிமைண்டர் தியரம் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்த்தோம். இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா யூனிட் டிஜிட் இல்ல லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற டைப்ஸ் இருக்கு. அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னா டெசிமல் சிஸ்டம்ல நமக்கு வேர்டு ப்ராப்ளம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அந்த டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஆறாவது நமக்கு என்ன மாதிரி அப்படின்னா டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அதுல நமக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்ன, போர்ட் மாஸ் ரூல்ல எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 டைப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம். இந்த 4 டைப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெசிமல் சிஸ்டம் பார்க்க போறோம். நம்ம நார்மலா நம்பர் சிஸ்டம் எத்தனை டைப்ஸ்ன்னு பார்த்தோம், 4 டைப்ஸ்ன்னு பார்த்தோமா, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நம்பர் சிஸ்டம்ல டோட்டலா 4 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைப் டெசிமல் சிஸ்டம்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், பைனரி சிஸ்டம். மூணாவது என்ன பார்த்தோம், ஆக்டல் சிஸ்டம். நாலாவது ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம்னு பார்த்தோம். ஸோ நமக்கு தேவையானது இந்த டெசிமல் சிஸ்டம் மட்டும்தான். ஸோ இந்த டெசிமல் சிஸ்டம்ல நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம், என்னென்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு 0 to 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். நமக்கு இன்கேஸ் வந்து 2 டிஜிட் நம்பர் இல்லை 4 டிஜிட் நம்பர் 5 டிஜிட் நம்பர் இருக்கு அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை மட்டும் அந்த எக்ஸ்பேன்ஷனை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேர்ட் ப்ராப்ளம்ல அப்ளை பண்ணி நம்மளுடைய ஆன்சர்ஸை கொண்டு வர போறோம். சரியா? ஸோ நார்மல் எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? நமக்கு 1022 இந்த நம்பர் இருக்கு. இதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? இது எனக்கு யூனிட் பிளேஸ், இது 10th பிளேஸ், இது என்னது 100th பிளேஸ், இது 1000 பிளேஸ், அப்படிதானே சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், 1 × 10 பவர், இங்க எனக்கு 3 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3, ஸோ 10 பவர் 3 பிளஸ்
இங்க 0 இன்டூ இதுக்கப்புறம் எனக்கு 2 டிஜிட் இருக்கு. ஸோ 10 பவர் 2. இந்த வேல்யூ எனக்கு ஃபைனலா 0 தான் வரப்போகுது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இப்போ பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றோம். சரியா? ஸோ அடுத்து என்னது பிளஸ் 2 இன்ட்டு 10 பவர், இந்த 2க்கு அப்புறம் எனக்கு சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு. ஸோ 2 இன்ட்டு 10 பவர் 1. நெக்ஸ்ட் என்னது பிளஸ் 2 இன்ட்டு இங்க இந்த 2க்கு அப்புறமா எனக்கு எந்த டிஜிட்டும் இல்லை இல்லையா? ஸோ 0 டிஜிட். அப்போ 10 பவர் 0. நமக்கு தெரியும் எனிதிங் டு த பவர் 0னா நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியுமா? ஸோ இங்க என்ன பண்ணுவோம், 2 இன்டூ 1 ஏன்னா யூனிட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ 2 இன்டூ 1. அடுத்து 2 இன்டூ 10 ஏன்னா இது 10th பிளேஸ்ல இருக்கு இந்த 2. கரெக்டா? அடுத்து என்னது 0 இன்ட்டு 100 ஏன்னா இது 100th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து இங்க பாருங்க 1 இன்ட்டு 1000 ஏன்னா இது 100th பிளேஸ், சாரி 1000th பிளேஸ்ல இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சரியா? 0 to 9ன்றது அந்த நம்பருடைய ரியல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா? இது என்னது, இந்த 10 பவர் 1, 10 ஸ்கொயர், 10 கியூப்ன்றதுனா இது என்னது, ஒரு நம்பருடைய பொசிஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இவ்வளவுதான் பேஸ். இவ்வளவு சின்ன கான்செப்ட் தான். நம்ம ஒரு வேர்ட் ப்ராப்ளம்க்கும் இதை எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. கன்சிடர் த ஃபாலோயிங் சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐ பிளஸ் 1i பிளஸ் 2i பிளஸ் i3 பிளஸ் i1 ஈக்குவல் டு 21i அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐக்கும் 1க்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல இல்லைங்களா? ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ ஐ இருக்க இடத்துலனா நான் எக்ஸ்ன்னு போட்டு ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ எக்ஸ் பிளஸ் 1x பிளஸ் 2x பிளஸ் x3 பிளஸ் x1 விச் இஸ் ஈக்குவல் டு 21x. இப்படிதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த அபவ் சம் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதாவது நம்ம இப்போ எழுதியிருக்கிறது எக்ஸ் இன் டர்ம்ஸ் எக்ஸ்ல எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதனுடைய பொசிஷனல் வேல்யூ வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு நம்பரையும் எழுத போறோம். டன். ஓகேவா? ஸோ இது என்னது, எனக்கு சிங்கிள் டிஜிட் தான். ஸோ யூனிட் டிஜிட் தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1ன்னு வரும். ஸோ நான் எக்ஸ்ன்னு மட்டும் வச்சுக்கிறேன். பிளஸ் இது என்னது, எனக்கு 2 டிஜிட் நம்பரா? 2 டிஜிட் நம்பர்னா இது 1's பிளேஸ், இது 10's பிளேஸா? ஸோ 1 இன்ட்டு 10 10ன்னு வரும். பிளஸ் இது என்னது, எக்ஸ் இன்ட்டு 1ஆ? ஸோ எக்ஸ். ஸோ இந்த 1xஐ நான் இப்படி எழுதியிருக்கேன். கிளியர் தானே? அடுத்து இந்த 2xன்னு இருக்கா? இந்த 2x இப்போ நம்ம எப்படி எழுதலாம், 20 பிளஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? ஏன்னா 2ன்றது எனக்கு 10th பிளேஸ்ல இருக்கு. ஸோ 2 இன்ட்டு 10 பவர் 1 பிளஸ் எக்ஸ்ன்னு வருமா? ஓகே தானே? ஸோ அடுத்து x3 அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்ன்றது எனக்கு 10th பிளேஸ்ல இருக்கு. ஸோ 10x பிளஸ் 3. கரெக்டா? இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி எழுதுவோம், எக்ஸ் இன்ட்டு 10 பிளஸ் 3 இன்ட்டு 10 பவர் 0 இப்படி தானே எழுதுவோம் இல்லையா? ஸோ இதை தான் நான் ஸ்ட்ரெயிட்டா 10x பிளஸ் 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். கிளியர்? ஓகே. அடுத்து இங்க என்னன்னு பாருங்க, x1 அப்படின்னு இருக்கு. ஸோ x1 அப்படின்னா இங்க எனக்கு x 10th பிளேஸ்ல இருக்கு. ஸோ 10x பிளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 21x. 21 இன்ட்டு எக்ஸ் கிடையாது, அது 3 டிஜிட் நம்பர். ஓகேவா? ஸோ 3 டிஜிட் நம்பர்னா இங்க என்ன எழுதுவோம், 2 இன்ட்டு 10 ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு 10 பவர் 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 10 பவர் 0ன்னு எழுதுவோமா? ஸோ எப்படி வரும், 200 பிளஸ் 10 பிளஸ் எக்ஸ். இதான் இல்லையா நம்ம எக்ஸ்பென்ஷன்? இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு எக்ஸ் உடைய வேல்யூ கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதுல குரூப் பண்ணலாமா? ஸோ குரூப்பிங் பண்ணிட்டு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ல நம்ம மாத்தி மாத்தி பண்ண போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ குரூப்பிங் பண்றதுக்கு இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், ஸோ 3. ஸோ 3x இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு 10x, இங்க ஒரு 10x. ஸோ எனக்கு என்ன வந்துடும், 3x பிளஸ் 20x. ஸோ 23x. கரெக்டா? ஸோ அடுத்து எனக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கு, 10 பிளஸ் 20 30, 30 பிளஸ் 4 34 இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்க 210 பிளஸ் எக்ஸ். ஓகே. இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, மைனஸ்ல வரும். ஸோ 22x விச் இஸ் ஈக்குவல் டு 210 மைனஸ் 34. ஸோ இங்க 34 மைனஸ் பண்ணா என்ன வரும், 10 0. ஸோ 6 1 176 அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 176 பை 22. 22 டேபிள்ல பண்ணா என்ன வரும்னு பாருங்க, 8ல 16 1 176 அப்படின்னு வந்துருமா? ஸோ இதை கேன்சல் பண்ணா எனக்கு 8. ஆன்சர், எக்ஸோட ஆன்சர் என்னது, 8. ஸோ ஆப்ஷன் டி. நார்மல் கால்குலேஷன் தான், வேற எதுவுமே நம்ம புதுசா பண்ணல. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் நமக்கு அன்னோன். அதை நம்ம எக்ஸ்ன்னு நம்ம மாத்திக்கலாம். ஓகே.
ஸோ ஃபார் விச் டிஜிட் டஸ் த சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ அந்த சிம்பிளோடைய வேல்யூ என்ன அதுதான் கேட்குறாங்க. என்னது எக்ஸ் ப்ளஸ் 1x ப்ளஸ் 5x ப்ளஸ் xx ப்ளஸ் x1 which is equal to 1xx. ரைட். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 50 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 10x ப்ளஸ் 1. ஸோ இங்கே நம்ம ஸ்பீடாக போனோமா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வரும். இங்கே பாருங்க இது யூனிட் டிஜிட். ஸோ எக்ஸ் அப்படியே போட்டாச்சு. இங்கே 1xன்னு இருக்கு. 1 எனக்கு 10th பிளேஸில் இருக்கா. ஸோ 1 into 10. ஓகே. ஸோ இங்கே 10 1 into 10 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 10 power 0வா. ஸோ 10 power 0 1. ஸோ 10 ப்ளஸ் எக்ஸ். அது மாதிரி 5x எப்படி எழுதியிருக்கோம்? 50 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் எப்படி எழுதியிருக்கோம்? 10x ப்ளஸ் எக்ஸா. இங்கே நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் இன்ட்டு 10 power 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 10 power 0வா. ஸோ இது அடுத்து இங்கே பாருங்க 10x ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 into 10 power 2. ஏன்னா இங்கே 2 digits இருக்கு. ஸோ 100 அப்படின்னு வருமா. ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 10 power 1 அப்படின்னு இருக்கும். ஸோ 10x ப்ளஸ் எக்ஸ். கரெக்டா. ஸோ இவ்வளோதான். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ண போகிறோம். எத்தனை எக்ஸ் டேர்ம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4x டேர்ம் ப்ளஸ் இங்கே ஒரு 20x இருக்கா. ஸோ 24x ப்ளஸ் இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது நியூமரிக்கல்ஸ் பாருங்க. 10 + 50 60 60 + 1 61 which is equal to அங்கே 100 + 11x. இந்த 11x இந்த சைட் கொண்டு தான் மைனஸில் வருமா. ஸோ 24 - 11 நமக்கு என்ன கிடச்சிடும்? 13x. அடுத்து இந்த 61 இந்த சைட் போச்சுன்னா மைனஸில் வருமா. ஸோ 100 - 61 என்ன வரும்? 10 9 0ன்னு போடுவோமா. ஸோ 39. ஸோ 13x = 39. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு எக்ஸ் 3 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் சேர்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாமா. மேம் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி இந்த கொஷினுக்கான ஆன்சர் எவ்வளோதான் மேம் கமெண்ட்டில் சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆன்சர் அப்படின்னு போட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி 2 to 3 லைன்ஸ். ஓகேவா. கண்டிப்பாக நான் டெஃபினட்டாக எல்லார்கிட்ட இருந்தும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த கமெண்ட்டில் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுறது உங்களுடைய க்ரோத்காக. இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது எந்த இன்சிடென்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு அது உங்களுக்காக மட்டும் இல்லை உங்களை மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்காக. ஓகேவா. ஸோ டெஃபினட்டாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் பாருங்க. நம்பர் இஸ் ஆஃப் 2 digit. The position of digit is interchanged and new number is added to the original number. Resultant number is always divisible by அப்படின்னு கேட்டிருக்காங்க. A number is of 2 digits. ஸோ 2 digit நம்பர் இருக்கு. 2 digit நம்பர் அது என்னது? நம்ம XY அப்படின்னு எடுத்துக்கலாமா. The position of the digit is interchanged. Interchangeனா y x பொசிஷனுக்கு வந்திருக்கு, x y பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ yx இதுதான் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற நியூ நம்பர். ஸோ இது என்னுடைய ஒரிஜினல் நம்பர் இல்லையா xyன்றது. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்தது இதுதான் என்னுடைய நியூ நம்பர். ரைட். அடுத்து அண்ட் நியூ நம்பர் இஸ் ஆடட் டு த ஒரிஜினல் நம்பர். ஸோ எப்போ எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பர் வந்துச்சு. பொசிஷன் ஆஃப் டிஜிட் இஸ் இன்டர்சேஞ்ச் அண்ட் நியூ நம்பர் இஸ் ஆடட் டு த ஒரிஜினல் நம்பர். பொசிஷன் ஆஃப் த டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்னா ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்றோம். ஓகேவா. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய த ரிசல்டன்ட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட் எப்பயும் எந்த நம்பர்ல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. பொசிஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம். நம்பர் இஸ் ஆஃப் 2 digit. ஸோ XYன்னு எழுதிட்டோம். பொசிஷன் ஆஃப் டிஜிட் இஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி YXன்னு எழுதிட்டோம். அண்ட் நியூ நம்பர் இஸ் ஆடட் டு த ஒரிஜினல் நம்பர். ஸோ நியூ நம்பரை ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. ரிசல்டன்ட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பைன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. இங்கே 10x + yன்னு வருமா. அடுத்து இதை எக்ஸ்பேண்ட் பண்றப்ப எனக்கு என்ன வரும். 10y + x. கரெக்டா. எனக்கு எக்ஸ் டேர்ம்ஸை குரூப் பண்ணா 11x + 11yன்னு வந்துருமா. எக்ஸ் டேர்ம்ஸை தனியாக குரூப் பண்ணுறோம், ஒய் டேர்ம்ஸை தனியாக குரூப் பண்ணுறோம். ஸோ 11x + 11y. ஸோ நான் 11 காமனாக எடுத்தா 11 × x + y அப்படின்னு வரும்.
ஸோ எனக்கு வரக்கூடிய நம்பர் எப்பயும் எதுல டிவிசிபிள் 11ல டிவிசிபிள் ஆயிடும். எனக்கு எக்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், ஒய் என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 11ல டிவிசிபிள் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 2-digit number is such that product of digit is 8. ஓகே, 2-digit number இருக்கு. ஸோ 2-digit number xy is such that the product of the digit is 8. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் 8 அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த x into y, இந்த ப்ராடக்ட் எனக்கு 8. நெக்ஸ்ட், when 18 is added to a number. ஸோ இந்த நம்பரோட when 18 is added to a number, digits are reversed. ஸோ 18 ஆட் பண்ணா என்ன ஆகுது, digits எனக்கு ரிவர்ஸ் ஆகுது y x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைண்ட் த நம்பர். எனக்கு இந்த xy நம்பர் என்ன, இதான் நம்மளுடைய கொஸ்டின். ரைட்டா? இதுல நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்னு என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகலாம். ஆப்ஷன்ஸ்ல நம்ம இந்த ரெண்டுலையும் xy சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன வரும் அப்படின்றதையும் நம்ம வச்சு போகலாம். கிளியரா? ஸோ இப்போ ரெண்டு மெத்தட்லையும் போடலாமா? நான் எக்ஸாக்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் போடுறேன், நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க என்னது, எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. xy plus 18 equal to yx. இதை ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க. 10x plus y plus 18 is equal to 10y plus x வருமா? ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்தா இங்க எனக்கு வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி ஆகும், 9x. ஸோ இந்த y இந்த சைட் கொண்டு வந்தா 10y minus y 9yன்னு வருமா? ஸோ 18 அப்படியே இருக்கும். ஸோ இங்க எனக்கு எல்லாமே 9 காமனா இருக்கு. ஸோ நான் டிவைடட் பை 9 பண்றேன் இந்த ஹோல் ஈக்குவேஷன். பண்ணா என்ன வரும், x plus 2 is equal to y அப்படின்னு வரும். எனக்கு இங்க என்ன தெரியும், ப்ராடக்ட் 8ன்னு தெரியுமா? ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், x equal to 8 by yன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், x equal to 8 by y. ஸோ y அந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் y plus 2 is equal to 0. ரைட்டா? ஸோ நான் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்லாத்துலேயும் y வரும். அப்போ என்ன வரும், 8 minus y square plus 2y is equal to 0. அடுத்து minus y square plus 2y plus 8 is equal to 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ப்ளஸில் ஆக்குவோமா? ஸோ y ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இங்கே இது என்னது, எனக்கு மைனஸ் 8ன்னு இருக்கு. ஸோ அதை தான் நான் ஃபேக்டரைஸ் பண்ணி பிரித்து எழுதணும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரணும், மைனஸ் 2 வரணும். ஸோ 4 2s are எனக்கு 8. பட் எனக்கு இங்கே மைனஸ் 2 வரணும். அப்போ இங்கே எனக்கு லார்ஜர் டிஜிட்டில் தான் மைனஸ் போடணும் இல்லையா? ஸோ மைனஸ் 4 2 அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். கரெக்டா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எனக்கு இப்போ எப்படி மாறிடுச்சு, y minus 4 into y plus 2 is equal to 0. ஓகேவா? அப்போ எனக்கு திரும்ப எப்படி எழுதலாம், y minus 4 is equal to 0, y plus 2 equal to 0ன்னு எழுதலாம். எனக்கு இங்கே yக்கு ரெண்டு வேல்யூஸ் வரும். என்ன வரும், y equal to 4, minus 2 அப்படின்னு வரும். எனக்கு ஒய்யோட வேல்யூ நெகட்டிவா இருக்க முடியுமா, ஒரு 2 டிஜிட் நம்பர்ல நெகட்டிவா இருக்க முடியாது இல்லையா? ஸோ எனக்கு மைனஸ் 2 கிடையாது, ஒய்யோட வேல்யூ 4 தான். ரைட்டா? ஸோ இங்க எனக்கு ஒய்யோட வேல்யூ 4 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். கரெக்ட் தானே? ஸோ ஒய்யோட வேல்யூ 4னா எக்ஸ் பை 4, சாரி 8 by 4, எக்ஸோட வேல்யூ 2. ஸோ எனக்கு ஆன்சர் 24 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இவ்வளோ பெருசா பண்ணுமா மேம்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது. இப்போ பாருங்க ஆப்ஷன்ல இருந்து போவோம், நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இங்க பாருங்க எக்ஸ் ஒய் 2 டிஜிட் நம்பர், அதனுடைய மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் இன்டூ ஒய்னா 8 வரணும். இங்க என்னது 1 into 0, இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். ஏன்னா இங்க 1 into 0 எனக்கு 0 தான் வரும், 8 வரல. இங்க எனக்கு 2 into 4 8, 4 into 2 8, 8 into 1 8. ரைட்டா? அடுத்து எனக்கு இங்க பாருங்க எக்ஸ் ஒய் இதான் ஒரிஜினல் நம்பர். இதோட நான் 18 ஆட் பண்ணா எனக்கு இன்டர்சேஞ்ச் ஆகி நம்பர் வருது. ஸோ இதோட நான் 18 ஆட் பண்றேன் பாருங்க, 12 1 42. ஓகேவா? ஸோ 24ஓட இன்டர்சேஞ்ச் தான் 42 எனக்கு வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் பி. ரிமைனிங் ஆப்ஷன்லாம் கூட நீங்க செக் பண்ணி பாருங்க, எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ண வேல்யூஸ் வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனோம் அப்படின்னா நம்ம 2 நிமிஷத்துல போயிடலாம். கிளியர் தானே? இன்கேஸ் ஒரு சில நேரத்துல நமக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரிக்கியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளால ஆப்ஷன்ஸ்ல இருந்து இதுல 3 times த நம்பர் 4 times த நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்க நம்மளால ஸ்ட்ரெயிட்டா ஆப்ஷன்ஸ்ல இருந்து போக முடியாது ஒரு சில கேசஸ்ல. அது எந்த மாதிரி கேசஸ்ன்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ பட் ஆனா இந்த சம்ஸ்ல நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்தே போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The difference between two positive number is 3s. If the sum of the square is 369.
then the sum of the number is difference between two positive number is 3. இங்க 2 digit number பேசல, ரெண்டு positive number பத்தி பேசுறாங்க. ஓகேவா? so x, y அதுதான் அந்த ரெண்டு positive number. அதனுடைய difference x minus y is equal to 3. It may be y minus x also. ஏன்னா அவங்க difference தான் மென்ஷன் பண்றாங்க. இதை வச்சு நம்ம x largest, y largest எல்லாம் எடுக்கல. We are assuming that x is largest. அவ்வளவுதான். சரியா? If the sum of their squares is 369. Sum of their squares. So x square plus y square equal to 369. Then the sum of the number is x plus y என்ன அதுதான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு x plus y, x minus y, x square minus y squareனாலே நமக்கு என்ன தெரியும்? அல்ஜிப்ராக்குள்ள வந்துருச்சுன்னு தெரியும். ஸோ நமக்கு அல்ஜிப்ராவில் தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க? a minus b whole square, a plus b whole square. இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஸோ அதை வச்சு நம்ம இதை கொண்டு வர முடியுமா அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ a plus b whole square பதிலாக நான் இங்கே என்ன எழுதுறேன்? x plus y whole square எழுதுறேன். இதை எப்படி எழுதலாம்? x square plus y square plus 2xy. இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ x minus y whole squareனா x square plus y square minus 2xy. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு இந்த x square plus y square தெரியும், இந்த x minus yன்னு தெரியும், இந்த x plus y தான் என்னன்னு தெரியாது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி என்னமோ கேட்டிருக்காங்க. அது அந்த ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்க? x plus y whole square plus x minus y whole square பண்ணுறேன். அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணால் இங்கே என்ன வரும்? எனக்கு x square plus x square 2x square. இங்கே y square plus y square 2y square வருமா? 2வை நான் காமனாக எடுத்துக்கிறேன். twice of x square plus y square. நான் ப்ளஸ் தான் பண்ணுறேன். இங்கே எனக்கு ப்ளஸ் இருக்குது, இங்கே எனக்கு மைனஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? ஓகே தானே? ஸோ இங்கே எனக்கு x plus y தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. x minus y தெரியும், x square plus y square தெரியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தானே? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x plus y whole square plus x minus y 3. So 3 square 9 which is equal to twice of இது என்ன வேல்யூ? 369 இல்லையா? So 369. So 369 2ஆல பண்ணா 9 2s are 18 remainder 1. 6 2s are 12 plus 1 13 remainder 1. So 6 1 7 738. Okay 738 9 அங்க போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். So 729 வந்துருமா? ஓகேவா? 729 வந்துருமா? அப்போ x plus y whole square is equal to 729. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னா x plus y equal to square root of 729. ரைட்? இதில் எதோட ஸ்கொயர் ரூட் எனக்கு 729? அப்ராக்சிமேட்டாக தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கெஸ் பண்ணணும். எனக்கு 25 ஸ்கொயர் என்ன வரும்? 625. அப்போ 25 விட ஜாஸ்தின்னு தெரிஞ்சிச்சு. 25 ஸ்கொயர் 625. 625 729 பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. அப்போ எனக்கு எங்கே தான் ஆன்சர் இருக்க போகுது? 30 ஸ்கொயர் நமக்கு 900ன்னு தெரியும். அப்போ எனக்கு 25லேருந்து 30க்குள்ளே தான் ஆன்சர் இருக்க போகுது. நமக்கு ஆப்ஷனில் 25லேருந்து 30க்குள்ளே என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? கிளியரா? ஸோ நமக்கு 10th பேசிக் லெவல்ன்றதுனால நமக்கு சிசாட்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் இவ்வளோ லென்த்தியாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸை அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை மட்டும் தான் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இன் aid of charity, every student in a class contributes as many as rupees as the number of students in the class. With the additional contribution of இங்கே கொஸ்டின் மார்க்ஸ் இல்லையா இருக்கு இல்லையா? ஸோ அது ஃபுல்லாக ருபீ சிம்பிள். ஸோ ₹2 by 1 student only. The total collection is ₹443. Then how many students are there in the class? So question understand பண்ண முடியுதான்னு பாருங்க. Every student in a class contributes as many rupees as a number of students in a class. So எனக்கு இப்போ number of students நான் xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதில் எக்ஸில் எனக்கு ஈச் ஸ்டூடெண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா சேம் அமௌண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸு, எனக்கு அமௌண்ட் அல்லது மணி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பை ஈச் ஸ்டூடெண்ட் எக்ஸ். அப்போ டோட்டல் மணி என்னது? எனக்கு டோட்டல் அமௌண்ட் எக்ஸ் இன்டூ எக்ஸா? டோட்டல் அமௌண்ட் எக்ஸ் இன்டூ எக்ஸ். Okay, next part of the question பாருங்க. With additional contribution of ₹2 by 1 student only, the total collection is. So இதில் எனக்கு additional contribution of ₹2 by 1 student தான் இல்லையா? So 2 into 1. அப்படி பண்ணுறப்போ என்னுடைய அமௌண்ட் என்ன ஆகுது? ₹443 அப்படின்னு ஆகுது. ஸோ இதுதான் என்னுடைய 443. இப்போ என்ன கேட்குறாங்க? Then how many students are there in the class?
அதாவது இந்த x தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ரைட்டா சோ இந்த 2 இந்த சைடு போச்சுனா எனக்கு என்ன ஒரு 441 வருமா சோ x square is equal to 441 x என்னது எனக்கு 20 square என்ன ஒரு 400 ன்னு வரும் அப்ப இது ஆப்வியஸா என்னவா இருக்க போகுது 21 தான் இருக்க போகுது ஆப்ஷன் B கிளியரா சோ கான்செப்ட் புரியுது இல்லையா நம்ம என்ன எடுத்தோம் அங்க கொடுத்திருக்க क्वेश्चन அப்படியே இங்க மாத்திருக்கோம் என்ன கொடுத்திருக்காங்க every student in a class contributes as many rupees as number of students in the class so number of students in class x வச்சுக்கிறேன் each student எனக்கு x contribute பண்றாங்க so x ன்னு போடுறோம் total amount என்னது எனக்கு x into x இது மட்டும் இல்லாம எனக்கு additional contribution 2 by one student only ன்னு கொடுத்திருக்காங்க சோ நான் அதனால 2 into 1 ன்னு போட்டு total amount போட்டுருக்கேன் in case futureல எப்படி கேட்கலாம் additional contribution by 5 students அப்படின்னு கேட்கலாம் அங்க நீங்க 2 into 5 ன்னு போட மறந்துட கூடாது ஓகேவா கிளியர் தானே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் இல்லையா நெக்ஸ்ட் பாருங்க a person has only இங்கேயும் சேம் question mark பதிலா rupee symbol ஓகேவா a person has only rupees 1 and rupees 2 coins with her so 1 rupee coin 2 rupee coin வச்சிருக்காங்க so 1 rupee coin and 2 rupee coin next if total number of coins that she has is 50 total number of coins 50 suppose எனக்கு 1 rupee coin x coins அதாவது இது number of coins சரியா x coins அப்படின்னு வச்சுக்கிறேன் total 2 rupee coins நான் y ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா so if total number of coins he has is 50 அப்ப எனக்கு என்ன வந்துரும் x plus y 15 எழுதிக்கலாமா clear தானே அடுத்து and the amount of money with her is rupees 75 இங்க எனக்கு value of money சொல்றாங்க நம்பர்ஸ்ல சொல்ல value of money சொல்றாங்க சோ இப்போ நான் இங்க வேல்யூவா கன்வர்ட் பண்ணனும் இல்லையா வேல்யூவா கன்வர்ட் பண்ணனும் அல்லது அமௌண்டா கன்வர்ட் பண்ணனும் பண்ணா என்ன வரும் எனக்கு x coins இருக்கு each 1 rupee தான் சோ எனக்கு வேல்யூ என்னது x into 1 இல்லையா சோ x into 1 அடுத்து எனக்கு y coins இருக்கு y number of coins இருக்கு அதோட வேல்யூ என்னது எல்லாமே எனக்கு 2 rupee coins so 2 into y y into 2 ன்னு போடுவோமா so y into 2 இதுதான் எனக்கு வேல்யூ எனக்கு amount of money with her is rupees 75 அப்போ எனக்கு இந்த ரெண்டு வேல்யூவையும் சேர்த்தா எனக்கு 75 வருது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க என்ன ஈக்குவேஷன் வரும் x plus 2y is equal to 75 ன்னு வருமா கரெக்ட்டா then the number of rupees 1 and rupees 2 rupee coins are respectively so number of coins எத்தனை அதாவது x எவ்வளோ y எவ்வளோ அதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு x எவ்வளோ y எவ்வளோ நமக்கு சால்வ் பண்ண தெரியும் இல்லையா என்ன வரும் யூஷுவல் அல்ஜிப்ரா தான் ஸோ மைனஸ்ன்னு போடுவோம் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ கேன்சல் ஆகிடும் இங்கே மைனஸ்னு போடுவோம் y மைனஸ் 2y மைனஸ் ஒய்யா இங்கே மைனஸ் போடுவோம் ஸோ 50 மைனஸ் 75 மைனஸ் 25 ஸோ எனக்கு y காயின்ஸ் 25 coins y coins na 2 rupee coins 25 coins எனக்கு இங்க x plus y 50 so எனக்கு x coins 25 coins ரைட்டா so 25 and 25 இது நீங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாமலே ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் செக் பண்ணலாம் ஓகே தானே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் இல்லையா சோ இந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ்ல இருந்து நமக்கு மினிமம் ஒரு क्वेश्चन ஆது கேக்குறாங்க இந்த மெத்தட்ல இருந்து சோ கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் ஓகே சோ இதான் கான்செப்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எப்படி பிரிக்கணும் அதனுடைய அமௌண்ட் கன்வர்ஷன் எப்படி அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுருவோம் டன் தானே அடுத்து பாருங்க a number consists of 3 digits of which middle one is 0 ஓகே இங்க என்ன நம்பர் பத்தி பேசுறாங்க 3 digit நம்பர் பத்தி பேசுறாங்க அதுல middle digit எனக்கு 0 அப்படினு சொல்லிருக்காங்க சோ 3 digit நம்பரை xyz அப்படினு வெச்சுக்கலாம் அதுல எனக்கு middle digit 0 னா x0z ரைட் okay and the sum is 4 okay sum is 4 னா என்னது x plus 0 plus z and the sum தான் 4 0 க்கு வேல்யூ இல்லன்றதனால நம்ம என்ன போட்டுருக்கோம் x plus z equal to 4 if the number formed by interchanging the first and the last digit is greater than the number itself by 198 இப்போ நான் என்ன பண்றேன் இந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்றேன் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்றப்போ இந்த நம்பர் எனக்கு கிரேட்டர் தேனா இருக்கு எதை விட கம்பேரிங் டு திஸ் ஒரிஜினல் நம்பர் எவ்வளோ கிரேட்டர் தேனா இருக்குப்பா 198 கிரேட்டர் தேனா இருக்கு ஸோ பிளஸ் 198 நிறைய பேர் இங்க எங்க மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா இந்த 198 இந்த சைட் போடுறதா இல்லைன்னா இந்த சைட் போடுறதான்றதுல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க வேர்ட் ப்ராப்ளம் நல்லா வாசிச்சுக்கோங்க கரெக்டா தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இப்போ எனக்கு x plus z 4 ன்னு தெரிஞ்சிச்சு x minus y சாரி x minus z இல்லைன்னா z minus x என்னன்றதான் நம்மளுடைய கொஸ்டின் என்ன பண்ணுவோம் as usual expand பண்ண போறோம் நம்ம 2 digit நம்பருக்கு 10x plus y ன்னு expand பண்ணோம் இல்லையா இங்க எனக்கு 3 digit நம்பர் இருக்கு ஸோ 100z அப்படின்ற மாதிரி வச்சு expand பண்ண போறோம் பண்ணலாமா ஸோ இந்த இங்க பண்ணா என்ன வரும்னு பாருங்க z
0x 0வை நான் கன்சிடர் பண்ண போறது இல்ல. எனக்கு z into 10 ஸ்கொயர்னு வருமா? ஸோ z into 100 plus x எனக்கு யூனிட் டிஜிட்ல இருக்கு. ஸோ x which is equal to அடுத்தது என்னது x into 100னு வருமா? ஸோ x into 100 plus z plus 198 குரூப்பிங் பண்ணலாமா? x எல்லாம் ஒரு சைடு z எல்லாம் ஒரு சைடு பண்ணா என்ன வரும்? இங்க 100x இங்க x. ஸோ இந்த x நான் இந்த சைடு கொண்டு வந்தா இங்க என்ன வரும்? 100x minus x. ஸோ 99x. இங்க எனக்கு 100z இந்த z நான் இங்க கொண்டு வந்தா 99z. ஸோ 99z plus 198. எனக்கு காமனா 99 இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை 99 பண்றேன். பண்ணா என்ன வரும்? z equal to x plus 2. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் டிஜிட். ஸோ எனக்கு z x இந்த சைடு வந்துச்சுன்னா z minus x which is equal to 2. டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் என்னது? எனக்கு 2 கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி. ஜஸ்ட் கொடுத்துருக்க வேர்ட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்? அரித்மெட்டிக்கா எழுதணும் ஈக்குவேஷனை. அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு சால்வ் ஆயிடும். ஸோ நம்ம இதோட டெசிமல் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த பேசிஸ்ல இப்படிதான் நம்ம கான்செப்ட் அணுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் கான்செப்ட் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சரியா? ஸோ யூனிட் டிஜிட் கான்செப்ட் இதுல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு? நமக்கு 2ஐயும் 5ஐயும் பேர் ஆஃப் 2 5 எத்தனை அப்படின்றத வச்சு நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்துச்சு. இங்க யூனிட் டிஜிட் அப்படின்னா என்னது? இங்க 1 2 3 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா? ரைட் ஹேண்ட்ல லாஸ்ட் டிஜிட், இதுதான் லாஸ்ட் டிஜிட் இல்ல யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் எனக்கு யூனிட் டிஜிட்ல 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எனக்கு பவர்ல என்ன நம்பர்ஸ் வேணா இருக்கட்டும், 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கட்டும், இல்ல இன்னுமே எனக்கு நம்பர் இருக்கட்டுமே, எப்படி இருந்தாலும் எனக்கு யூனிட் டிஜிட்ல 0னா எனக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சருடைய யூனிட் டிஜிட் 0வா தான் இருக்கும். ஓகேவா? 0வா தான் இருக்கும். அது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், 70 cross 71 cross 72 cross 73 அப் டு 79ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுல எனக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகே, ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, யூனிட் டிஜிட் மட்டும் பண்ணா போதும். அதுவும் இங்க பாருங்க எனக்கு 0ன்னு இருக்கு. ஸோ 0 into 1 0, அடுத்து திரும்ப 0 into 2 0 அப்படின்னு தான் எனக்கு போக போகுது. ஸோ எனக்கு இங்க இந்த மாதிரி பவர்ல இருந்தாலும் இந்த நம்பரை நான் எத்தனை டைம் அந்த பவர்ல வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு யூனிட் டிஜிட்ல 0னா வரக்கூடிய ஆன்சருடைய யூனிட் டிஜிட்டும் 0 தான். சேம் கண்டிஷன் ஃபார் எதுக்கெல்லாம் வரும்னு பாருங்களேன். எனக்கு 12 31 இங்க எனக்கு பவர்ல என்ன வேணா இருக்கட்டுமே, இங்க எனக்கு யூனிட் டிஜிட்ல 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சருடைய யூனிட் டிஜிட்லயும் 1 தான் ஆன்சர் இருக்கும். ஏன்னா எனக்கு 1 பவர் எனிதிங் ஆன்சர் 1 தான் வரப்போகுது இல்லையா? ஸோ யூனிட் டிஜிட்லயும் எனக்கு 1 தான் வரும். கிளியரா? எனக்கு 0 1 இருந்ததுன்னா எனக்கு யூனிட் டிஜிட்ல வரக்கூடிய ஆன்சர்ல பவர்ல என்ன இருந்தாலும் 0 1 தான் வரும். இந்த கண்டிஷன் வேற என்னென்ன நம்பர்ஸ்க்குலாம் அப்ளிகபிள்னு பார்க்கலாமா? 5 எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, 5 power 1 எனக்கு என்ன வரும்? 5ஆ? ஸோ 5 ஸ்கொயர் 25, 5 கியூப் 125 இல்லையா? ஸோ 5 power 4 625. ஸோ இங்க பாருங்க எனக்கு 5 5 5. ஸோ 5 பவர்ல எனக்கு என்ன இருந்தாலும் யூனிட் டிஜிட்ல எனக்கு இங்க 5 தான் வருது. கிளியரா? அப்போ சேம் கண்டிஷன் எனக்கு எதெல்லாம் வருது? ஃபர்ஸ்ட் நோட்ல நீங்க எழுதணும். If a number having unit digit 0, 1, 5, 6, then whatever may be the power, then the answer will have the unit digit as same number respectively அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? எனக்கு என்ன நம்பர் வேணா கொடுக்கட்டும், யூனிட் டிஜிட்ல 0 1 5 6 அப்படின்னு கொடுத்துட்டு பவர்ல என்ன வேல்யூஸ் வேணா இருக்கட்டும், எனக்கு வரக்கூடிய ஆன்சருடைய யூனிட் டிஜிட்ல லாஸ்ட் டிஜிட்ல சேம் 0 1 5 6 தான் இருக்க போகுது. 6 பத்தி நம்ம பேசலையே மேம் அப்படின்னா இதை பார்த்துடலாம் இப்போ. சரியா? ஸோ 6 power 1னா பாருங்க 6, 6 ஸ்கொயர்னா 36, 6 கியூப்னா 216, 6 power 4னா யூனிட் டிஜிட் மட்டும் தான் வேணும் இல்லையா? ஸோ 6 into 6 36 6 தான் வரும். அடுத்து இங்க எனக்கு 6னா 6 into 6 திரும்ப எனக்கு யூனிட் டிஜிட்ல 6 தான் வரும். ஸோ 6 power எனிதிங் எனக்கு யூனிட் டிஜிட்ல 6 தான் வரப்போகுது. ஸோ இதுதான் உங்களுடைய யூனிட் டிஜிட்னு போட்டு ஃபர்ஸ்ட் நோட்ல இதான் இருக்கும். கிளியர் தானே? ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஸோ அடுத்து என்ன நம்பர் மிஸ் ஆகுது? இன்னும் நிறைய நம்பர் மிஸ் ஆகுது இல்லையா? இதுல 4 பவர் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 4 பவர் என்ன வரும்னு பாருங்க. 4 power 1 4, 4 ஸ்கொயர்
16 இல்லையா? ஸோ 6. 4 cube 6 4s are 24. ஸோ 4. 4 power 4. இங்க என்னது 4 4s are 16. அடுத்து பாருங்க 4 power 5. திரும்ப எனக்கு 6 4s are 24. அப்போ எனக்கு இங்க பாருங்களேன் 4 6 4 6 அப்படின்றது ரிப்பீட் ஆயிட்டே வருதா? சைக்கிளா ரிப்பீட் ஆகுதா? 4 6 4 6 அப்படின்னு எனக்கு சைக்கிளா ரிப்பீட் ஆகுது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? 4 power 1 3 5க்கெல்லாம் எனக்கு யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? 4 4 4ன்னு இருக்கு. அப்போ செகண்ட் நோட்ல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா 4 பவர் ஆட் நம்பர். எனக்கு இங்க முன்னாடி என்ன வேணா நம்பர் இருக்கட்டும், எனக்கு யூனிட் டிஜிட்ல 4 இருந்து பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட் 4. 4 பவர் எனக்கு ஈவன் நம்பர் இருந்துச்சு பவர்ல அப்படின்னா இங்க பாருங்க 4 ஸ்கொயர் 4 பவர் 4னா எனக்கு யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? 6ன்னு இருக்கா? ஸோ அப்போ எனக்கு யூனிட் டிஜிட் 6. ஓகேவா? இதுதான் உங்களுடைய செகண்ட் நோட்ல இருக்கும். சேம் கண்டிஷன் இத மாதிரி எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட்ல எனக்கு 9 இருந்ததுன்னா சேம் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். என்னன்னு பாருங்க 9 பவர் 1 9 9 ஸ்கொயர் 81. ஸோ 9 கியூப் திரும்ப நான் 1 into 9 9ன்னு வரும். 9 பவர் 4 9 into 9 81ன்னு வரும். அப்போ இதை எப்படி நம்ம சம்மரைஸ் பண்ணலாம்? 9 பவர் ஆட் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் 9. 9 பவர் ஈவன்னா எனக்கு யூனிட் டிஜிட் 1. இது தேர்ட் நோட். இல்லைன்னா செகண்ட் நோட்லயே இதை கம்பைன் பண்ணி எழுதிக்கோ. ஓகே தானே? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? 0 1 5 6 அப்படின்னு எனக்கு யூனிட் டிஜிட்ல இருந்தது அப்படின்னா எனக்கு பவர்ல எனி வேல்யூஸ் என்ன வேல்யூ இருந்தாலும் வரக்கூடிய ஆன்சருடைய யூனிட் டிஜிட் எனக்கு எப்படி இருக்கும்? 0 1 5 6 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நோட். செகண்ட் நோட் என்ன பார்த்தோம்? 4 யூனிட் டிஜிட்ல 4 இருந்து பவர்ல எனக்கு ஆட் நம்பர் இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் 4. யூனிட் டிஜிட் இங்க 4ல இருந்து பவர்ல எனக்கு ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 4 6ன்னு வரும். ஓகேவா? சேம் கண்டிஷன் ஃபார் 9. 9 பவர் ஆட்னா 9. 9 பவர் ஈவன்னா எனக்கு யூனிட் டிஜிட் 1. ஓகே தானே? கிளியரா? எனக்கு இப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் மிச்சம் இருக்குன்னு பாருங்க. 2 3 8 7 8 2 3 7 8 இந்த 4 நம்பர்ஸ் எனக்கு யூனிட் டிஜிட்ல வந்தா எனக்கு வரக்கூடிய ஆன்சருடைய யூனிட் டிஜிட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? செக் பண்ணலாமா? ஸோ 2 பவர் 1னா என்ன வரும்? 2. 2 ஸ்கொயர்னா 4. 2 கியூப் 8. 2 பவர் 4 16 இல்லையா? ஸோ 6. 2 பவர் 5 32. ஸோ 2. 2 பவர் 6 64. 2 பவர் 7 128ன்னு வரும். ஸோ யூனிட் டிஜிட் 8. இங்கே யூனிட் டிஜிட் பாருங்க 2 4 8 6ன்னு வருதா? ஸோ அடுத்தும் எனக்கு 2 4 8 6ன்னு தான் வரப்போகுது. ஸோ எனக்கு இங்கே சைக்ளிசிட்டி ரூல் எனக்கு 4 இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ எனக்கு இங்கே ஆட் ஈவன் நான் செக்ரிகேட் பண்ணுறப்போ எனக்கு 2 இதுக்கப்புறமா ரிப்பீட் ஆச்சு. இங்கே எனக்கு என்ன ரிப்பீட் ஆகுது? 4 இதுக்கப்புறமா ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ 4 இதுக்கப்புறமா ரிப்பீட் ஆகுது இந்த சைக்ளிசிட்டி ரூல்ல. அப்போ இந்த எனக்கு யூனிட் டிஜிட்ல நிறைய நம்பர்ஸ் கொடுத்து யூனிட் டிஜிட்ல 2ன்னு இருக்குன்னு வைங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 யூனிட் டிஜிட்ல 2 இந்த மாதிரி இருக்கு. எனக்கு பவர்ல 2019 அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன பண்ணும்? 4 இதுக்கப்புறமா எனக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா பவரை டிவிசிபிள் பை 4க்கு செக் பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணி எனக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கணும். ரிமைண்டர் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் 2. ரிமைண்டர் 2ஆ இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் 4. ரிமைண்டர் 3னா யூனிட் டிஜிட் 3 சாரி 8. ரிமைண்டர் 4னா யூனிட் டிஜிட் 6. இதுவே எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வருது மேம் அப்படின்னா நம்ம 2 பவர் 0 1ன்னு போடக்கூடாது. என்ன போடணும்? ரிமைண்டர் 0னா 2 பவர் எக்ஸ்பொனன்ட் எனக்கு இங்கே 4ன்னு போட்டுட்டு இதுதான் என்னுடைய யூனிட் டிஜிட்டா இருக்கணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்தா நான் 2 பவர் 0ன்னு போடக்கூடாது. இங்கே 2 பவர்ல மட்டும் இல்லை 3க்கு 7க்கும் 8க்கும் இதே ரூல் தான். ஓகேவா? ரிமைண்டர் 0ன்னு வந்தா நான் எக்ஸ்பொனன்ட்ல 4 தான் போடணும். இங்கே நான் பவரை டிவிசிபிள் பை 4ஆன்னு செக் பண்ணணும். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4 என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4 என்ன பார்த்தோன்னு? இங்க லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்து நான் டிவிசிபிலிட்டி செக் பண்ணா போதும். அது எனக்கு டிவிசிபிள் பை 4னா ஹோல் நம்பரும் எனக்கு டிவிசிபிள் பை 4ன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா?
ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 8 என்ன பார்த்தோம்? லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்து செக் பண்ணி அது டிவிசிபிள் பை 8னா ஹோல் நம்பரும் எனக்கு டிவிசிபிள் பை 8 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால எனக்கு இதுல பவர்ல எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் நான் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்து டிவிசிபிள் பை 4ஆன்னு செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு எனக்கு ரிமைண்டர் 0வா 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ அப்படின்றது செக் பண்ணுவேன். கிளியர் தானே? ஸோ சேம் கான்செப்ட் தான் எனக்கு எங்க வரப்போகுது? 3க்கு 7க்கு 8க்கு வரப்போகுது. பட் ஆனால் எனக்கு இந்த யூனிட் டிஜிட் வேல்யூஸ் மட்டும் மாறும். கிளியரா? ஸோ என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 3 பவர் 1னா பாருங்க 3. ஸோ 3 ஸ்கொயர்னா 9. 3 கியூப்னா 27னா ஸோ 7. 3 பவர் 4னா 81 ஸோ 1. 3 பவர் 5னா 243. ஸோ 3 பவர் 6னா என்ன வரும்? 3 இன்ட்டு திரும்ப 3னா 9. இங்க பாருங்க 3971. இங்க திரும்ப 3971 தான் எனக்கு ரிப்பீட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ சிமிலர்லி ஃபார் 7க்கு பாருங்க 7 பவர் 1 7. 7 ஸ்கொயர் 49. 7 கியூப் என்னது? இங்க 9 இன்ட்டு 7னா 63 வரும். ஸோ 3. 7 பவர் 4னா 3 7s are 21 ஸோ 1. 7 பவர் 5னா 1 இன்ட்டு 7 திரும்ப 7. ஸோ 7 பவர் 6னா 7 இன்ட்டு 7 49. ஸோ 7931 அப்படின்றது தான் எனக்கு ரிப்பீட் ஆக போகுது நெக்ஸ்ட் 4 இதுல. அடுத்து 8க்கு பாருங்க 8 பவர் 1 8. 8 ஸ்கொயர் 64. 8 கியூப் என்னது? 4 8s are 32 வரும். ஸோ 8 பவர் 4 எனக்கு இங்கே 2 8s are 6ன்னு வரும். 8 பவர் 5னா 6 8s are 48 ஸோ திரும்ப 8. ஸோ 8 4 2 6ன்றது எனக்கு சைக்கிளாக ரிப்பீட் ஆகிட்டே வரப்போகுது. ஓகேவா? இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்கள் யூனிட் டிஜிட்டில் இருக்கிறதுக்கு பவர் 0ன்னு போட்டு ஆன்சர் 1ன்னு போடுவீங்க. அது ராங். சரியா? எனக்கு பவர் ரிமைண்டர் 0ன்னு வந்ததுன்னா எக்ஸ்போனன்ட்ல அதாவது பவரில் 4ன்னு வச்சுட்டு 2 யூனிட் டிஜிட்ல 2ஆ இருந்ததுன்னா 2 பவர் 4 எனக்கு யூனிட் டிஜிட் 6ன்னு வரும். 3ஆ இருந்துச்சு அப்படின்னா 3 பவர் 4 யூனிட் டிஜிட்ல 1 வரும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் போடணும். கிளியரா? ஸோ சம் போகிறப்போ இன்னும் ஈஸியாக புரியும். சம் பாருங்க. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் டிஜிட் தான் ஹோல் எக்ஸ்பிரஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க 4 8s are 32 இல்லையா? ஸோ அடுத்து 2 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். 2 7s are 14. 14ல எனக்கு 4 மட்டும் போதும். 4 3s are 12. 12னா எனக்கு யூனிட் டிஜிட்ல 2 தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ 2 தான் ஆன்சர். கிளியரா? அடுத்தது பாருங்க 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு யூனிட் டிஜிட்ல. எனக்கு இங்க ஒரு 2 ஒரு 5 இருக்கா? ஸோ அப்போ எனக்கு இங்க ஒரு 0 வரும்னு தெரிஞ்சிச்சு. 0 கூட நான் எத்தனை யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளியரா? ஸோ அடுத்து இங்கே பாருங்க எனக்கு மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் மாற்றி மாற்றி வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. 2 2s are 4. 4 ப்ளஸ் அடுத்து இங்கே என்னது எனக்கு 2 4s are 8 ப்ளஸ் இங்கே 7 1s are 7. இங்கே 7 7s are 49 இல்லையா? ஸோ எனக்கு யூனிட் டிஜிட் மட்டும் போதும். ஸோ 9 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்னது 12 ப்ளஸ் இது என்னது எனக்கு 16ன்னு வருமா? யூனிட் டிஜிட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ 6 + 2 8 தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே தானே? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க 5 பவர் 5. இங்கே நான் அடிஷனில் ஏன் இப்படி போட்டேன்? 4 8 7 9ன்னு வரப்போகுது. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 12 + 16 வருது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன்? இந்த யூனிட் டிஜிட்டை போட்டு மிச்சம் இருக்கிறத மேலே வச்சுட்டு நான் திரும்ப ஆட் பண்ணுவேன் இல்லையா? அப்போ எனக்கு ப்ளஸ் பண்ணாலும் இந்த ப்ளஸ் பண்ண யூனிட் டிஜிட்டை மட்டும் ப்ளஸ் பண்ணாலே எனக்கு வரக்கூடிய ஆன்சருடைய யூனிட் டிஜிட் கிடச்சிரும் இல்லையா? ஸோ வரக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட் கிடச்சிரும். ஸோ ப்ளஸ்ஸுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சேம் தான். இன்கேஸ் எனக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வரக்கூடிய ஆன்சர் மைனஸில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பாரோ வாங்கி கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். கிளியருங்களா? ஸோ அதுக்கும் ஒரு மாடல் சம் இருக்கும். பார்த்துடலாம் நம்ம. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 55 to the power 75, 93 to the power 175, 107 to the power 275. இதனுடைய யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 5 இருக்கா 6 இருக்கா 0 இருக்கா 1 இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு 5 இருக்கா? ஸோ 5 பவர் எனிதிங் எனக்கு யூனிட் டிஜிட் 5 தான் வரப்போகுது. ஓகேவா? எனக்கு 7 3 அப்படின்னு இருக்கு. 3 பவர்ல எனக்கு என்ன இருக்கு? 175. இங்க நான் என்ன பண்ணணும்? பவர்ல டிவிசிபிள் பை 4ஆன்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ 3 பவர் 175 இருக்கு. டிவிசிபிலிட்டி பை 4க்கு நான் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து செக் பண்ணா போதும். ஸோ 75 டிவைடட் பை 4னா 1ல 4 ரிமைண்டர் 3யா? ஸோ 8ல 32ன்னு வரும். எனக்கு திரும்ப ரிமைண்டர் 3ன்னு வரும் இல்லைங்களா?
ஸோ அப்போ எனக்கு 3 பவர் 3 அப்படின்னு இருக்கு. 3 பவர் 3னா என்ன வரும்? 3 பவர் 1னா 3, 3 ஸ்கொயர்னா 9, 3 பவர் 3னா 27, ஸோ 7. அப்போ எனக்கு இதோட யூனிட் டிஜிட் என்னது? 7. அடுத்து 7 பவர் 275 இருக்கு. ஸோ 7 பவர் 275னா டிவைடட் பை 4 பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட் பண்ணா போதும். இங்கே 75 தான், இங்கேயும் 75 தான். ஸோ சேம் ரிமைண்டர் 3 தான் வரப்போகுது. 7 பவர் 3னா என்ன வரும்? 7 பவர் 1 7, 7 ஸ்கொயர் 49, 7 பவர் 3னா 63. ஸோ 3ல வருமா? ஸோ எனக்கு இங்கே யூனிட் டிஜிட் 3. ஸோ 7 3s are 21ன்னு வரப்போகுது. 1 into 5 5. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஓகே தானே? ஸோ பவர்ல வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 173 to the power 45. 44னா எனக்கு டிவிசிபிளா இருக்கும். 45, ஸோ ரிமைண்டர் 1ன்னு வரப்போகுது. அப்போ 3 இன்ட்டு இங்க 77 இருக்கு. 1ல 4 ரிமைண்டர் 3, 9ல 36, ஸோ ரிமைண்டர் 1ன்னு வரும். ஸோ 2 பவர் 1 2. இங்க எனக்கு 7 பவர் 99 இருக்கு. 2ல 8 ரிமைண்டர் 1ன்னு இருக்கும். 4ல 16, இங்க எனக்கு ரிமைண்டர் 3. 7 பவர் 3னா எனக்கு யூனிட் டிஜிட் 3யா? ஸோ 3. 3 2s are 6, 6 3s are 18. 18ல எனக்கு யூனிட் டிஜிட் 8 தான். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே தானே? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரியுற வரைக்கும் நம்ம ஸ்லோவா சொல்லுவோம், அப்புறம் நம்ம கடகடன் போடுவோம். சரியா? ஸோ இங்க பாருங்க. அடுத்து இது நமக்கு ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஜஸ்ட் இவ்வளோதான் கேட்பாங்களா அப்படின்றத நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு பவர்ல ஸ்ட்ரெயிட்டா வேல்யூஸ் கொடுக்காம நமக்கு அதை மல்டிப்ளை பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 1 செகண்ட் ஆகும். அதுக்கான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்க எனக்கு 2 இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க நான் டிவிசிபிள் பை 4ஆ அப்படின்றத இப்படி கூட செக் பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ரிமைண்டர் எடுக்கணும். இங்க எனக்கு என்னது? 9 பை 4னா ரிமைண்டர் 1ன்னு வரும். 7 பை 4னா ரிமைண்டர் 3ன்னு வரும். 5 பை 4னா ரிமைண்டர் 1. அடுத்து இங்க 3 பை 4னா எனக்கு நெகட்டிவ் ரிமைண்டர் -1. அடுத்து 1 பை 4னா எனக்கு ரிமைண்டர் -3 இல்லையா? ஸோ இங்க எனக்கு 3, இதை மல்டிப்ளை பண்ணா 3ன்னு வரும். எனக்கு டோட்டலா ரிமைண்டர் 9ன்னு வருது. ஸோ 9 பை 4னா எனக்கு திரும்ப ரிமைண்டர் 1ன்னு தான் வரும் இல்லையா? ஸோ 2 பவர் 1னா எனக்கு யூனிட் டிஜிட் ஏ. இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரிமைண்டர் கான்செப்டையும் யூனிட் டிஜிட் கான்செப்டையும் சேர்த்து போட்டிருக்கோம். புரியுதா? இது வந்து ஷார்ட்டா பண்றதுக்கு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கம்பைன் பண்ணி பண்றோம். நீங்க யூஸ்வலா எப்படி பண்ணுவீங்க? 9 into 7, 9 7s are 63யா? ஸோ 63 into 15 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே? 63 into 15னா 63 into 10 630. 630ல பாதி தான் 63 into 5ல வரும். ஸோ பாதினா 315. அப்போ எனக்கு இங்க என்ன வரும்? 945ன்னு வரும் பவர்ல. ஸோ 2 பவர் 945. இப்போ நான் திரும்ப இங்க என்ன பண்ணுவேன்? 45 by 4ன்னு பண்ணுவேன். எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வரும். ஸோ 2 பவர் 1 1ன்னு பண்ணுவோம். இங்க நான் மல்டிப்ளை பண்ற டைமை மினிமைஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்? ரிமைண்டர் தியரமா அப்ளை பண்ணிட்டேன். வேற எதுவும் பண்ணல. ரிமைண்டர் தியரம் பண்ணா இங்க என்ன வரும்? 9 by 4னா ரிமைண்டர் 1, 7 by 4னா ரிமைண்டர் 3, 5 by 4னா ரிமைண்டர் 1. இங்க 3 by 4னா நெகட்டிவ் ரிமைண்டர்னா எனக்கு ஈஸியா இருக்குமா? ஸோ -1. அடுத்து 1 by 4க்கு எனக்கு நெகட்டிவ் ரிமைண்டர் -3. எனக்கு இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ மல்டிப்ளை பை 3. இங்க 1 into 3 3. எனக்கு 9ன்னு வருது. திரும்ப நான் இதை பண்றதுக்கு 1ன்னு வரும் ரிமைண்டர். ஸோ 2 பவர் 1 2. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மல்டிப்ளிபிகேஷன் எனக்கு ஈஸியா வரும் மேம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க கொஞ்சம் டைம் ஆக ஆக ரிமைண்டர் தியரம் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இப்போ நம்ம ரிமைண்டர் தியரம் போட்டோம் இல்லையா, அதை மாதிரி போட்டு ஈஸியா போட்டுடலாம். இதுல கால்குலேஷன் நமக்கு டைமிங் மினிமைஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த டைமிங்கை நம்ம எங்க அப்ளை பண்ணலாம்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் டிஜிட் பத்தி தான். ஸோ 2 பவர் 240. 40 எனக்கு டிவைடட் பை 4ன்னு தெரியும். அப்போ எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 0ன்னு வரும். பட் ஆனால் நான் இங்கே 2 பவர் 0ன்னு போடக்கூடாது. என்ன போடணும்? ரிமைண்டர் 0 4ன்னு போடணும். ஸோ 2 பவர் 4 பிளஸ் இங்கே 18 இருக்கு. இங்கேயும் எனக்கு ரிமைண்டர் 0. ஸோ 4 பவர் 4. 2 பவர் 4னா எனக்கு என்ன வரும்? 2 பவர் 4னா 16. ஸோ எனக்கு யூனிட் டிஜிட்ல 6. 4 பவர் 4னா 4 பவர் ஈவன்னா எனக்கு என்னது? 6ன்னு முடியுமா? ஸோ 6. 6 6 12. ஸோ யூனிட் டிஜிட் 2. 2 தான் நம்மளுடைய ஆன்சர். கரெக்டா? அடுத்து இங்க பாருங்க. 1 பவர் எனிதிங் எனக்கு 1 தான் இருக்கு போகுது. இங்க 2, இங்க 92ன்னு இருக்கு. ஸோ 92னா இங்க டிவைடட் பை 4 பண்றப்போ 2ல 8 ரிமைண்டர் 1. இது எனக்கு டிவிசிபிள் பை 4. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சா? ஸோ 2 பவர் 0ன்னு போடக்கூடாது, 2 பவர் 4ன்னு போடணும். இங்க எனக்கு 93ன்னு இருக்கு. அப்போ ரிமைண்டர் 1, இங்க 94 ரிமைண்டர் 2, இங்க 5. ஸோ அப்போ ரிமைண்டர் எனக்கு 3ஆ வரப்போகுது. ஓகே?
ஸோ இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான். 2 பவர் 4னா 6, இங்கே 3, 4 ஸ்கொயர்னா எனக்கு 6, 5 பவர் எனிதிங் எனக்கு 5 தான் வரப்போகுது இல்லையா? ஸோ 6 5s are 30, ஸோ 0ன்னு வந்துருச்சு. அடுத்து நான் இங்கே எதோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் சாரி, இங்கே ஆப்ஷன் இல்லை, ஸோ 0 தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 3 பவர் 2019 இஸ் டிவிசிபிள் பை 10, தென் வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. 3 பவர் 2019 டிவைடட் பை 10, தென் வாட் இஸ் த ரிமைண்டர்? ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, எனக்கு எப்போ ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 10ஆ இருக்கும் சொல்லுங்க. எனக்கு லாஸ்ட் டிஜிட் 0வா இருந்தா டிவிசிபிள் பை 10 அப்படின்றத நம்ம செகண்ட் கிளாஸ்லயே டிவிசிபிலிட்டி ரூல்ல தெளிவா பார்த்தோம் இல்லையா? ஸோ எனக்கு லாஸ்ட் டிஜிட்ல என்ன இருக்கோ 0 இருந்தா மட்டும்தான் எனக்கு டிவிசிபிள் பை 10. இப்போ எனக்கு பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. இதை நான் டிவைடட் பை 10 பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? எனக்கு இங்க 9க்கு பதிலா 0ன்னு இருந்தா இட் இஸ் டிவிசிபிள் பை 10ன்னு அர்த்தம். எனக்கு இங்க 9ன்னு இருக்கு, அப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன இருக்கும்? 9ன்னு தான் இருக்கும். எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 49 பை 10ன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ எனக்கு என்னது 4 10s are 40, ரிமைண்டர் 9. இதே எனக்கு 549 பை 10ன்னு இருக்குன்னு வைங்க. இங்க என்னது 540 எனக்கு டிவிசிபிள் ஆயிடும், பட் எக்ஸ்ட்ரா எனக்கு 9 இருக்கு, அப்போ ரிமைண்டர் 9. அப்போ 5 6 7 8 9ன்னு இருக்குன்னு வைங்களேன். இங்கேயும் 0ன்னு இருந்தா எனக்கு டிவைட் ஆயிருக்கும், 9ன்னு இருக்கு, ஸோ டிவைட் ஆகல. இங்க 9ன்னு மட்டும் இல்லை, எனக்கு 4 5 6 1 2 எது வந்தாலும் எனக்கு என்ன ஆகாது? 10ல டிவைட் ஆகாது, ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர் என்னவா இருக்கும்? இந்த யூனிட் டிஜிட் தான் எனக்கு இந்த ரிமைண்டரா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இது யூனிட் டிஜிட் கான்செப்ட் தான், ரிமைண்டர் கான்செப்ட் இல்லை. ஓகே, அப்போ இங்க நான் 3 பவர் 2019 உடைய யூனிட் டிஜிட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதான் நம்மளுடைய ரிமைண்டர். ஓகே தானே? கிளியரா? ஸோ 19 பை 4 பண்ணா எனக்கு ரிமைண்டர் 3 வருமா? ஸோ 3 பவர் 3னா 27. ஸோ 7 தான் என்னுடைய யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் 7. 7 பை 10ன்னு போட்டா எனக்கு ரிமைண்டர் 7. கிளியர் தானே? அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் இன் த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எனக்கு 1 பவர் எனிதிங் 1, இங்கே 52னா எனக்கு டிவிசிபிளாக இருந்திருக்கும், 53ன்னு இருக்கு. ஸோ 7 பவர் 1. ஸோ 7 into 1 7 தான் நமக்கு யூனிட் டிஜிட்ல வரப்போகுது. ஓகே, அடுத்து பாருங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரியுமா? ஸோ ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதுவோம்? 1 ஃபேக்டோரியலை நம்ம 1ன்னு எழுதிக்கலாமா? 2 ஃபேக்டோரியலை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம்? 2 cross 1ன்னு எழுதுவோம். 3 ஃபேக்டோரியலை 3 cross 2 cross 1ன்னு எழுதுவோம். 4 ஃபேக்டோரியலை எப்படி எழுதுவோம்? 4 cross 3 cross 2 cross 1. 5 ஃபேக்டோரியலை 5 4 3 2 1. 6 ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம்? 6 5 4 3 2 1. அப்போ ஜென்ரலா எனக்கு எப்படி வரும்? n ஃபேக்டோரியல்னா n minus 1 into n minus 2 அப்படியே போயிட்டே இருக்கும் அப் டு 1 வரைக்கும். இப்படிதான் இல்லையா? இதான நம்மளோட ஃபேக்டோரியலோட எக்ஸ்பான்ஷன். ஓகே, இப்போ எனக்கு பவர்ல என்ன இருக்கு? 83 ஃபேக்டோரியல், 85 ஃபேக்டோரியல், 90 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? பவரை டிவிசிபிலிட்டி பை 4 செக் பண்ணுவோம் இல்லையா? டிவைடட் பை 4 அப்படின்னு செக் பண்ணுவோம். இங்க ஃபேக்டோரியல்ல பாருங்களேன், 4 ஃபேக்டோரியலுக்கு அப்புறமா எனக்கு எல்லா இடத்துலையும் 4 4ன்னு இருக்கா? எனக்கு எல்லாத்துக்குமே 4 வந்துடும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே 4 வந்துடும். அப்போ நான் டிவிசிபிலிட்டி பை 4 செக் பண்றேன்னு வைங்களேன். 4 ஃபேக்டோரியல் பை 4னா எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். 5 ஃபேக்டோரியல் பை 4னா ரிமைண்டர் 0. 6 ஃபேக்டோரியல் பை 4னா ரிமைண்டர் 0. இத மாதிரி எனக்கு 4ல இருந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் 100 ஃபேக்டோரியல், 150 ஃபேக்டோரியல், 159 ஃபேக்டோரியல், எந்த ஃபேக்டோரியல் கொடுத்தாலும் எனக்கு என்னதான் ஆக போகுது? இட் வில் பி டிவிசிபிள் பை 4. ஏன்னா எனக்கு எக்ஸ்பான்ஷன்ல 4 இருக்கும். எனக்கு 3 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல்ல மட்டும்தான் எனக்கு 4 இருக்காது இல்லையா? அதனால எனக்கு பவர்ல எவ்வளோ பெரிய வேல்யூஸ் கொடுத்து ஃபேக்டோரியல் கொடுத்திருந்தாலும் இட் இஸ் டிவிசிபிள் பை 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். ரிமைண்டர் 0ன்னு நம்ம என்ன போடுவோம்? எக்ஸ்போனன்ட்ல 4 அப்படின்னு போடுவோமா? ஸோ எக்ஸ்போனன்ட்ல 4ன்னு போட்டா என்ன வரும்? எல்லாத்துக்கும் எனக்கு எக்ஸ்போனன்ட்ல 4ன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 3 பவர் 4, 4 பவர் 4, இங்க 9 பவர் 4. 4 பவர் ஈவன்னா எனக்கு 6, 9 பவர் ஈவன்னா எனக்கு என்ன வரும்? 1. ஸோ 3 பவர் 4னா 3 1 3, 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் 27, ஸோ 7. 3 பவர் 4 81, ஸோ 1 ப்ளஸ் 1. ஸோ 6 + 1 7, 7 + 1 8 தான் எனக்கு யூனிட் டிஜிட்ல வரப்போகுது.
இங்க என்ன வரும் 1 power anything 1 தான். ஸோ 2 power 4, 3 power 4, 4 power 4, 5 power 4. 5 power anything எனக்கு 5 தான் வரப்போகுது. ஸோ இங்க 1 5. 2 power 4, 2 power 4 16 ஸோ 6. 3 power 4 1. 4 power 4 என்ன வரும் 4 power even அப்படின்னா 6. ஸோ 6 6 ஆர் 36 ஸோ 6. 6 into 5 30. ஸோ யூனிட் டிஜிட் எனக்கு 0. கிளியரா? ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்க புரியுதான்ட்டு. ஓகேவா? ஸோ ப்ளேபேக் பண்ணி கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Find the unit digit in the following. 7 power 95 minus 3 power 58. So 7 power 95 minus 3 power 58. Okay. First இங்க என்ன செக் பண்ணும்? Divisibility by 4 ன்னு செக் பண்ணும். So 2ல 8 remaining 1. So 3ல 12 ன்னு வரும். So remainder எனக்கு 3 வரும். இல்லையா? So 7 power 3 minus. இங்க என்னது divided by 4 ன்னு போட்டா 1ல 4 remaining 1. So 4ல 16 remainder 2 ன்னு வரும். So 3 square. 3 square எனக்கு என்னது 9. 7 power 3 எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. 7 power 1 7. 7 square 49. 7 cubeனா 6 7s 63. So 3 ன்னு வரும். இல்லையா? அப்போ 3 minus 9. 3 minus 9. இப்போ எனக்கு plus 9னா நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் பண்ணிட்டு யூனிட் டிஜிட்ல என்ன வரும்னு போட்டுருவேன். எனக்கு 3 minus 9னா என்ன மீனிங்? இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, இங்கே 3 இருக்கு. இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, இங்கே 9 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ண போறேன். மைனஸ்னா என்ன பண்ணும்? எனக்கு மேலே இருக்க டிஜிட் தான் பெருசாக இருக்கணும். ஆனால் மேலே இருக்க டிஜிட் சின்னதாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பாரோ பண்ணுவேன் இல்லையா? பாரோ பண்ணால் இதை கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்? 13 அப்படின்னு வரும். ஸோ 13 minus 9 என்னுடைய ஆன்சர் 4. இதுதான் நம்மளுடைய யூனிட் டிஜிட்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. நீங்கள் 3 minus 9 6. ஸோ மைனஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி 6ன்னு போடக்கூடாது. புரிஞ்சிச்சு இல்லையா கான்செப்ட்? ஓகேவா? அடுத்து பாருங்க. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் இந்த ப்ராடக்ட். 1 2 அப்படின்ட்டு அப் டு 9 வரைக்கும் இருக்கு. அப் டு 9 வரைக்கும்னா எனக்கு ஒரு 2 இருக்கும், ஒரு 5 இருக்கும். அப்போ எனக்கு கண்டிப்பா யூனிட் டிஜிட் 0 இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The last digit of a number obtained by multiplying the number. ஓகே, லாஸ்ட் டிஜிட் ஆஃப் அ நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சேம் தான். 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. ஸோ 81 to 89. இதில் எனக்கு ஒரு பேர் 2வும் 5வும். ஒரு பேர் 2 5 இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு 0 வரும் யூனிட் டிஜிட்ல. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, இதோட நமக்கு யூனிட் டிஜிட் ப்ராப்ளம்ஸ் முடியுது. அடுத்து என்ன அப்படின்னா போர்ட் மாஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் 6th இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது அடிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா என்ன அப்படின்ற ரூல்ஸ் தான். ஸோ இங்கே நான் ரூல்ஸ் மட்டும் சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இன்கேஸ் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் நார்மல் சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இங்கே போர்ட் மாஸ்க்கு நமக்கு என்னது? போர்ட் மாஸ் கிடையாது, வி போர்ட் மாஸ் அப்படின்னு வரும். வீணா என்ன மேம் அப்படின்னா விண்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்குலம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு 8 + 4 பார் divided by 12 into 3 + 5 6 மைனஸ் இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இங்கே இந்த பார் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம விண்குலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பார் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் சால்வ் பண்ணணும். அதனால தான் வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி ஃபார் பிராக்கெட். ஓகேவா? 2/3 of 6. ஓகே, இதான் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார் சால்வ் பண்ணணும். அடுத்து என்னது? எனக்கு பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும். பிராக்கெட்ல எனக்கு ஃபுல்லா இருக்கா? பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பி ஃபார் பிராக்கெட். பி ஃபார் விண்குலமா? 8 + 4 என்னது? எனக்கு 12. ஸோ 12. ஸோ 12 டிவைடட் பை 12. அப்போ எனக்கு இந்த பிராக்கெட்டை நெக்ஸ்ட் சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த பிராக்கெட் ஃபுல்லா சால்வ் பண்ணா எனக்கு என்ன வந்துருச்சு? 1ன்னு வரும். அடுத்து என்ன இருக்கு? ஓ அப்படின்னு இருக்கு. ஓனா ஒன்றும் இல்லை, ஆஃப். ஸோ இங்கே 2/3 of 6ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஆஃபை சால்வ் பண்ணும். ஆஃப்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 2/3 of 6. இங்கே 3 கேன்சல் பண்ணால் இங்கே 2. ஸோ 2 2s are 4. அப்போ 4 - 1ன்னு இருக்கு. அடுத்து என்னது? டிவிஷன். ஸோ இங்கே நமக்கு பிராக்கெட்குள்ளேயே டிவிஷன் வந்துச்சு, அதனால நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன்னா இங்கே -1 × 3 + 5 இருக்கா? இங்கே என்னது? எனக்கு மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ 1 × 3 எனக்கு 3. ஸோ 4 - 3 + 5ன்னு வரும். மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறமா அடிஷன் பண்ணணும். அடிஷன்னா இங்கே +5 இருக்கு, இங்கே சிம்பிள் இல்லைன்னா இங்கேயும் ப்ளஸ்ன்னு அர்த்தமா? ஸோ +5 + 4 ஸோ 9. 9 அதுக்கப்புறம் தான் எனக்கு சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 9 - 3 6 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த ஆர்டர்ல எனக்கு போர்ட் மாஸ்ல அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நார்மல் கேல்குலேஷன்லேயே வந்து நமக்கு இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துட்டு கேட்கலாம்.
இது நமக்கு முன்னாடி ஸ்கோரிங் பேப்பரா இருந்தப்போ கூட இந்த மாதிரி இருந்தது. பட் குவாலிஃபையிங் பேப்பர்ல இவ்வளவு சிம்பிளா நமக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. விண்குலம்னா என்ன அப்படின்றது. பிகாஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர் சிஸ்டம் எப்படி பிரிச்சோம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் first two types, real numbers, complex numbers. Complex numbers na it is arithmetic sum of real numbers plus imaginary numbers அப்படினு பார்த்திருப்போம். ஓகே, அதுக்கும் CSAT-க்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படியே வச்சுக்கலாம். ரியல் நம்பர்ஸை நம்ம எப்படி பிரிப்போம்? நம்பர் லைன்ல எழுத முடிகிறது எல்லாமே நமக்கு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரியல் நம்பர்ஸை டூ டைப்ஸ் வரும். என்ன வரும்? ரேஷனல், இர்ரேஷனல் அப்படின்னு வரும். ரியல் நம்பர்ஸ்ல ரேஷனல், இர்ரேஷனல். இந்த ரேஷனல்ல என்னென்ன டைப்ஸ் பார்ப்போம் அப்படின்னா ஃப்ராக்ஷன், இன்டிஜர்ஸ். ஃப்ராக்ஷன், இன்டிஜர்ஸ். இந்த இன்டிஜர்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர்ல தான் ஆடு, ஈவனு, பிரைமு, காம்போசிட் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இது எல்லா நம்பர்ஸோடைய டெஃபினிஷன்ஸும் நம்ம தனித்தனியாக ஏற்கனவே கிளாஸில் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்ட 2 வீடியோஸையும் செக் பண்ணிக்குவோம். சரியா? இந்த ஆர்டரில் தான் வரும். ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பரை என்னால் P/Q ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சா அதை ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியலை அப்படின்னா அதை இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ ரேஷனல் நம்பர் 2, 3, 5, 2/3, 5/6 இது எல்லாமே எனக்கு ரேஷனல் நம்பர். இது 2, 3, 5 இதெல்லாம் வந்து எனக்கு இன்டிஜர்ஸ் தானே மேம் அப்படின்னா இது என்னால் 2/1, 3/1, 5/1 அப்படின்ற மாதிரி என்னால் எழுத முடியும் இல்லையா P/Q ஃபார்மேட்ல. ஸோ அதுவும் எனக்கு ரேஷனல் நம்பர்ஸ்ல தான் வரும். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்ல இருக்கும். அதை என்னால் ஃப்ராக்ஷனாக எழுத முடியாது. ஓகேவா? ஸோ அந்த டெசிமல்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுல ஒரு சில டைப்ஸ்ல என்னால் P/Q ஃபார்மேட்ல எழுத முடியும். ஒரு சில டைப்ஸ்ல P/Q ஃபார்மேட்ல எழுத முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எழுத முடியாததை நம்ம என்ன சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டெசிமல் இருக்கு. ஸோ இந்த டெசிமல்ஸையே நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு 4 டைப்ஸா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங், அப்படி இல்லைன்னா ரெக்கரிங். ஓகேவா? ஸோ அடுத்து ரிப்பீட்டிங்கையும் நம்ம ரெக்கரிங் டைப்குள்ள வந்துடும். அடுத்து நான் ரிப்பீட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா நம்மளுடைய டெசிமல் 0.2725, 0.75 இந்த மாதிரி 2 டிஜிட்ஸ்லையோ இல்லை 3 டிஜிட்ஸ்லையோ 0.375 அப்படின்னு எனக்கு அந்த டெசிமல் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். நான் டெர்மினேட்டிங் அல்லது ரெக்கரிங் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா போயிட்டே இருக்கும். 0.2555 அப்படின்னு எனக்கு டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டிங் இல்லை ரெக்கரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு 0.25 அப்படின்னு எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே, அப்படி இல்லைன்னா 0.3333 அப்படின்னு எனக்கு வந்த நம்பரே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதை ரிப்பீட்டிங் இல்லைன்னா ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவோம். மேம் இங்க நான் டெர்மினேட்டிங்கும் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுல நான் டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கலாம். அதுலயும் ஒரு சில மாதிரி மீண்டும் மீண்டும் வந்த நம்பரே வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதுவும் எனக்கு ரெக்கரிங் டைப்புக்குள்ள தான் வரும். அடுத்து நான் ரிப்பீட்டிங் அப்படின்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வேல்யூ எடுங்களேன். கேல்சியில் பாருங்க 1.414 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எனக்கு வந்த நம்பரே வராது, அதே சமயம் எனக்கு டெர்மினேட்டும் ஆகாது. நம்மளாதான் எக்ஸாமுக்காக 1.414 படிச்சு வச்சிருப்போம். பட் கால்குலேட்டர்ல பாருங்க நெவர் எண்டிங்கா போயிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வேல்யூலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க டெர்மினேட் ஆகிற மாதிரி இருக்கா? ஸோ இந்த டெசிமலை நம்ம என்ன பண்ணலாம்னா P/Q ஃபார்மேட்டை நம்மளால எழுத முடியும். எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணுவோம். எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? இந்த டெசிமலுக்கு அப்புறமா எனக்கு எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணுவோம். எப்படி? 0.25 into 1 எனக்கு இங்கே ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ 100 divided by 100. ஸோ 0.25 into 100னா 25. ஸோ 25/100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/4ன்னு வரும். அதே மாதிரி என்னால் 0.75ஐயும் 0.375ஐயும் P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியும். அப்போ இது என்னது? எனக்கு ரேஷனல்ல வந்துடும். ஓகேவா? இங்கே நான் டெர்மினேட் ஆகாமல் இப்படி போயிட்டே இருக்குன்னு வைங்களேன்.
இதையும் என்னால p by q ஃபார்மேட்ல எழுத முடியும். ஆனா இத மாதிரி என்னால நார்மல் ஃபிராக்ஷனா மாத்த முடியாது. அத நம்ம என்ன சொல்வாங்க அப்படின்னா வல்கர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க நம்ம 9ன்ற ஒரு டிஜிட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபிராக்ஷனா மாத்துவோம். இங்க பாருங்களேன், எனக்கு 0.2க்கு அப்புறமா 555ன்னு மாறிட்டே இருக்கா. அப்போ 0.2 5 தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அப்போ நான் 5க்கு மேல பார் அப்படின்னு போடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி பார் வந்தத நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன் கேஸ் எனக்கு 0.333ன்னு போயிட்டே இருக்கு. இத நான் எப்படி சால்வ் பண்ணலாம்? எனக்கு 3 டிஜிட் 3ன்றது தான் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்போ 0.3 பார்ன்னு எழுதிக்கலாமா? 3ன்ற நம்பர் தான் எனக்கு ரிப்பீட் ஆகுது இல்லையா? சோ அத நான் நியூமரேட்டர்ல போடுவேன். எத்தனை டிஜிட் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு? ஒரு டிஜிட் தான். அப்ப நான் ஒரு 9 போடுவேன். இப்ப கேன்சல் பண்ணுங்க 1/3. கரெக்ட்டா? சோ அப்போ 1/3ன்னு என்னால ஃபிராக்ஷன்ல எழுத முடியுது. அப்ப அதுவும் எனக்கு ரேஷனல் நம்பருக்கு கீழ வந்துரும். ஏன் மேம் இங்க 9 அப்படின்னா 9க்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. சேம் நம்பரையே வர வைக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி அந்த நேச்சர். சோ அதனால நம்ம 9 யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க எனக்கு 0.25 பார்ன்னு இருக்கு. இதே இது எனக்கு 0.33ன்னு இல்லாம 0.55555ன்னு போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். இதை எப்படி எழுதலாம்? 5ன்ற நம்பர் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ 0.5 பார் அப்படின்னு எழுதிக்கலாமா? இதை எப்படி ஃபிராக்ஷனா மாத்தலாம்? 5ன்ற நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. சோ நான் நியூமரேட்டர்ல 5ன்னு போடுறேன். எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது? 5 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப நான் ஒரு டைம் 9 போடுறேன். கரெக்ட்டா? சோ 5/9 கால்சில போட்டு பாருங்க. 0.5555ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ எனக்கு 0.25 பார். எனக்கு இங்க 2ன்றது எனக்கு ரிப்பீட் ஆகல. 5 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ இங்க நான் நியூமரேட்டர்ல என்ன போடுவேன்? இங்க 0.25 இருக்கா? சோ நானு இங்க 25 டெசிமலுக்கு அப்புறமா என்ன இருக்கோ அத நான் அப்படியே போடுறேன். 25 அப்படின்னு சொல்லிட்டு. மைனஸ் எனக்கு இந்த 2 ரிப்பீட் ஆகல இல்லையா? சோ நான் -2ன்னு போடுறேன். டிவைடட் பை எனக்கு இங்க ஒரு டிஜிட் மேல பார் இருக்கு. சோ ஒரு டிஜிட் மட்டும் தான் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சோ நான் ஒரு டைம் 9 போடுறேன். ஆனா எனக்கு இந்த ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகாம டெசிமலுக்கு அப்புறம் இருக்கு. சோ நான் 0 அப்படின்னு போட்டுப்பேன். புரியுதா? இப்போ இன்கேஸ் எனக்கு இங்க பாருங்களேன் 0.252525ன்னு ரிப்பீட் ஆயிட்டே போகுது. இத நம்ம எப்படி எழுதலாம்? 0.25 பார். ஏன்னா எனக்கு 2வும் ரிப்பீட் ஆகுது, 5வும் ரிப்பீட் ஆகுது. சோ 25 ரெண்டையும் சேர்த்து பார். சோ இத இப்ப நான் ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 25 ரிப்பீட் ஆகுதா? சோ 25 நியூமரேட்டர் டிவைடட் பை 2 டிஜிட் ரிப்பீட் ஆகுது. சோ நான் 2 டைம்ஸ் 9 போடுவேன். ஆனா இங்க பாருங்க எனக்கு 2ன்றது ரிப்பீட் ஆகல. 5 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது இல்லையா? சோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? -2ன்னு பண்ணியிருக்கேன். இங்க ஒரு டிஜிட் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. சோ ஒரு டைம் 9 போட்டிருக்கேன். ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகாம இங்க இருக்கு ஸ்டேபிளா. சோ நான் அதனால ஒரு 0 போட்டிருக்கேன். இதுதான் ப்ரொசீஜர் எனக்கு p/q ஃபார்மேட்ல மாத்துறதுக்கு. இத நம்ம வல்கர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி பார் சம்ம நம்ம கன்வெர்ட் பண்றது. சோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ற மாதிரி நமக்கு சம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ கேட்டிருக்காங்க ஒரு 5 இயர்ஸ் பேக். சோ அதனால இந்த ப்ரொசீஜர்ஸ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆனா இங்க பாருங்க இந்த நான் ரிப்பீட்டிங் டைப் இருக்கு இல்லையா? சோ இத என்னால என்ன பண்ண முடியாது? p/q ஃபார்மேட்ல எப்படியுமே எழுத முடியாது. அதனால இந்த நான் ரிப்பீட்டிங்ன்றது எனக்கு இர்ரேஷனல் நம்பர் தான் வரும். இந்த 3 டைப்பும் எனக்கு ரேஷனல்ல சம்டைம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு இங்க 0 பாயிண்ட் அப்படின்னு தானே நம்ம எல்லாத்துலயுமே பார்த்தோம். இன்கேஸ் எனக்கு இங்க 2 பாயிண்ட் இல்ல 5 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அத நம்ம மிக்ஸட் ஃபிராக்ஷனா மாத்துவோம். இங்க சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ஃபிராக்ஷனா மாத்திட்டு, இங்க எனக்கு 5ன்னு இருந்ததுன்னா நான் 5ன்னு போட்டு 5 ஆஃப் 25/99 இருக்கும். இந்த மிக்ஸட் ஃபிராக்ஷன திரும்ப நான் ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். மிக்ஸட் ஃபிராக்ஷன எப்படி ஃபிராக்ஷனா மாத்தணும்னு தெரியும் இல்லையா? 5 ஆஃப் 25/99 இருக்குன்னு வைங்களேன். மிக்ஸட் ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 5 இன்டு டினாமினேட்டர் பண்ணணும் பிளஸ் நியூமரேட்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 5 இன்டு டினாமினேட்டர் 99 பிளஸ் நியூமரேட்டர் 25 டிவைடட் பை டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே போட்டுரும். ஸோ இதுதான் நம்ம மிக்ஸட் ஃபிராக்ஷனா மாத்துவோம். கரெக்டா? நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, உங்களே கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்க? 0.312 மட்டும் பார் போட்டு கன்வெர்ட் இட் இன்டு வல்கர் ஃபிராக்ஷன் இல்ல ஃபிராக்ஷன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பாருங்க. எனக்கு நியூமரேட்டர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கு? 312 இருக்கு. ஸோ 312 மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்க எனக்கு 3 ரிப்பீட் ஆகாம இருக்கு. ஸோ -3 டிவைடட் பை 2 டிஜிட் எனக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ நான் 2 டைம்ஸ் 9 போடுறேன். இங்க ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகாம இருக்கு. ஸோ நான் ஒரு 0 போடுறேன். ஸோ இது எனக்கு ஃபிராக்ஷனா கிடைச்சிருச்சு. இங்க எனக்கு 0 இல்லாம 49 இருக்குன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? 49 இது இப்படி எழுதிடுவேன். அப்போ இது எனக்கு 49 இன்ட்டு அப்படின்னு மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல வந்துரும். இதை நான் ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். கிளியரா? ஸோ அவ்வளோதான் நமக்கு நம்பர் சிஸ்டம்.
ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம்ல நமக்கு கேட்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் சிஸ்டம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே. ஓகேவா? சிசாட் பிஒய்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சீரியஸ் நம்ம சேனல்லேயே இருக்கு. அதில் பிஒய்க்யூஸை நீங்கள் செக் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ்ல புது டாபிக்கோட நம்ம உங்களை மீட் பண்ணுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.